வணக்கம், நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போங்க. இன்றைக்கி கோலம் போடுறதுனால 4 முக்கியமான மருத்துவ குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கிறது. காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு தாங்க கோலம் போடுவோம். ஸோ அந்த மார்னிங் சீக்கிரமாக எழுந்திக்கிற ஒரு ஹேபிட் வந்து கொண்டு வந்துடலாங்க. கோலம் போடுறது சின்ன குழந்தைங்களுக்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக எழுந்திக்கிற ஒரு ஹேபிட் வந்து அவங்களுக்கு வந்துடுவோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது, வீட்டு முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம கோலம் போடுவோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய அந்த டஸ்ட்டு, பாக்டீரியா இது எல்லாமே வராமல் நம்ம தடுக்கிறோங்க. ஸோ சுத்தமாக வச்சுக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வரும், அந்த ஹேபிட் வந்து கொண்டு வரும். வரக்கூடிய நோய்களையும் நம்ம குறைக்கிறோங்க கோலம் போடுறதுனால. மூணாவது பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலம் போடுறது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் கிடையாதுங்க. தினம் தினம் ஒரு பேட்டர்னில் போடுவோம். ஸோ யோசிக்கிறோங்க. காலையில் ஏஞ்ச உடனே இந்த கிரியேட்டிவிட்டி வரைகிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு குணம்ங்க. அந்த கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறோம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவங்க எதிர்காலத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து க்ரியேட்டிவாக சந்திப்பாங்க. அதை ஈஸியாக சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி பர்சன்ஸ் அதிகமாக வந்து சொல்யூஷன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஆய்வுகளில் தெரியுதுங்க. ஸோ கோலம் போடுறது எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 4வது விஷயம் வந்து ரொம்ப உடம்பு சார்ந்த விஷயம். அதாவது கோலம் போடும்போது நம்ம குனிறோங்க. குனிஞ்சு கை விரல்கள் யூஸ் பண்ணுறோம், ரிஸ்ட் ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஷோல்டரை யூஸ் பண்ணுறோம், நெக்கை வந்து குனிய வைக்கிறோம், அதே மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து குனிய வைக்கிறோம், பெண்ட் பண்ணுறோம், நம்ம நீ ஜாயிண்ட்டை பெண்ட் பண்ணுறோம், ஹிப் ஜாயிண்ட்டை மடக்கி கீழே உட்காடுறோம். ஸோ இத்தனை ஜாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி யூஸ் ஆகுதுங்க ஒரு கோலம் போடும்போது. நம்ம நைட்டில் தூங்கும் போது அநேகமாக எல்லா ஜாயிண்ட்ஸுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை நம்ம ஈஸியாக கோலம் போடுறது மூலிமா நம்ம தவிர்த்துடலாங்க. ஸோ கோலம் போடுறது வந்து யோகா மாதிரி ஒரு நன்மை கொடுக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையும் கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, யோகாவில் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா ஜாயின்ட்ஸையும் மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதே தாங்க கோலத்துலையும் நடக்குது. ஸோ கோலம் போடுறது வந்து 4 பலன்கள் இருக்குது. அது என்னன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.